கும்பராசி கடந்த 5 வருடங்களா 7.5 சனி, கடந்த 3 வருடங்களா கடுமையான ஜென்ம சனி, இதெல்லாம் பார்த்து வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய போறோங்கிற தவிப்புலையும் சஃபரிங்லையும் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமாங்கிறதா டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ ஒரு 4 செக்ஷனா இருக்க போது. முதல் செக்ஷன்ல வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போறோம். ரெண்டாவதுல பொதுவான பொருளாதாரம் எல்லா வயதினருக்கும். மூணாவது குடும்பம், உடல்நிலை மற்றும் திருமணம் மாதிரியான விஷயங்கள் அனலைஸ் பண்ண போறோம். நாலாவது பரிகாரங்கள், இந்த வருடம் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் முழுமையா புரியும். அப்படி உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 11வது ராசியா வரக்கூடிய கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையில எக்கச்சக்க கஷ்டங்களை கடந்த 5 வருடங்கள் பட்டுட்டு வரீங்க. குறிப்பா 23, 24, 25ங்கிறது ரொம்ப ஒரு மறக்க வேண்டிய அல்லது சொல்ல முடியாத நிறைய துயரங்களை கொடுத்த காலகட்டங்கள். ஏன்னா ஜென்மசனி காலகட்டம். உங்க ராசிலேயே உங்க ராசியாதிபதியே, அதாவது நமக்கு நாமளே குழி தோண்டிக்கிட்டா அல்லது நம்ம நண்பனே நமக்கு குழி தோண்டிக்கிட்டா எப்படி இருக்கும், துரோகிய பக்கத்திலே வச்சிருக்கிற மாதிரி இந்த கடுமையான ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்க எல்லா வகையிலையுமே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. தொழில், வேலை, குடும்பம், திருமண வாழ்க்கை, குழந்தைகள், ஹெல்த், எல்லா வகையிலுமே ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரியான துன்பங்களை சஃபரிங்க கொடுத்துச்சு. இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது கடந்த 2025 4வது மாசம் முடிஞ்சா கூட இன்னும் மழை விட்டாலும் தூறல் விடலைங்கிற மாதிரி 2027 6வது மாசம் வரைக்கும் இந்த 7.5 சனியோட பாதிப்பு இருக்க போகுது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்குங்க சாலிடா. கிட்டத்தட்ட கடைசி வருடத்துக்கு வந்துட்டீங்க 7.5 சனியில. இது நம்ம நிறைய வீடியோக்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களை கூட்டு வந்துகிட்டு இருக்கேன். இப்போ குரு பயிற்சி 2026 6வது மாசம் நடக்க போகுது. இது ஒரு நல்ல பயிற்சியா அல்லது இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி மோசமான பலன்களை தான் வழங்க போதா அப்படின்னா அங்கதான் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டு நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு நாள் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு உங்களை அந்த ஜென்ம சனி பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்திட்டு வந்தாருன்னு சொல்லலாம். அதுவுமே சில பேருக்கு தான், அதாவது நிறைய பேருக்கு சராசரியா தான் இருந்துச்சு. 5ஆம் இடத்து குருலாம் இதுக்கு முன்னாடி நன்மை செஞ்சுதா? இல்ல, கண்டிப்பா இல்ல. நிறைய கும்பராசிக்காரர்கள் இன்னும் நாங்க வந்து 7 சனி பிரச்சனையில இருந்து மீளல, இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஈவன் 5ஆம் இடத்து குரு கூட எங்களுக்கு பெருசா எதுவும் செய்யல. அதனால அந்த குரு பயிற்சியை பார்க்கறதையே அவாய்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே, ஜோதிடத்தையே வெறுத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த குருவோட உச்சம் அதுதான் இந்த வருடம் நடக்க போகுது. வரக்கூடிய 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு உச்சமாக போறாரு. 6ஆம் இடத்துல போய் கும்பராசிக்கு உச்சமாக போறாரு. இது ஒரு நல்ல பயிற்சியா? இதை நான் வந்து 2 வகையா பிரிப்பேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலை, வருமானம், ஒரு நபருக்கு கீழே வேலை செய்யறது, ஒரு கம்பெனிக்கு கீழே நம்ம வந்து ஒரு மெம்பரா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது ஒரு நபருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அடிமை வேலையை குறிக்கும். ஆனா தொழில் பண்றவங்களுக்கு கடனை கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கலாம். சிம்பிள்ங்க, அதாவது குரு வந்து மறையக்கூடாது தொழில் செய்யறவங்களுக்கு கோச்சாரத்துல. ஆனா வேலை செய்யறவங்களுக்கு மறையலாம். அதனாலதான் இந்த முதல் செக்ஷன்ல நான் இதை வந்து உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன். வேலை செய்யறவங்களுக்கு கடந்த வருடங்கள் இருந்த கஷ்டம், கடந்த வருடங்கள்ல இருந்த சஃபரிங்லாம் இந்த வருடம் குறையும். அதாவது ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்தை குரு பாப்பாரு. 2ஆம் இடத்துல ஆல்ரெடி சனியும் இருக்கிற, அந்த சனியையும் குரு பார்க்க போறாருங்கிறதையும் இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்தணும். வேலை செய்யறவங்களுக்கு ப்ரமோஷன், ஹைக்கு, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்களுக்கு பிடிச்ச அந்த கம்ஃபர்டபுளான என்வரன்மெண்ட் அப்படிங்கிறது அமைஞ்சிரும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சரராசியில குரு போறதுனால வெளிநாடு, வெளியூர்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வேலை எளிதாக கிடைச்சிடும். இதே நீங்க தொழில் பண்ணக்கூடிய கும்பராசிக்காரர்கள்னா நீங்க இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். என்னதான் நமக்கு வந்து சனிய குரு பார்த்து ஓரளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தா கூட அதுக்கு நிகரான கடன் அல்லது பொருளாதார நெருக்கடிகளையும் கொடுக்கும். ஆனா வரும், ஆனா அதுக்கு தகுந்த செலவும் இருக்கும். புரியுதுங்களா? நான் வந்து பிசினஸ் நடக்காதுன்னு சொல்லல, பிசினஸ் வந்து ஆக்சுவலா நல்லா நடக்கும். நீங்க வந்து ஜென்ம சனி அந்த 23, 24, 25 காட்டிலும் 26, 27 நல்லா இருக்க போகுது. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா பணம் எங்க போகுது, எங்க வருதுங்கிற ஒரு ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நிறைய செலவுகள் அல்லது விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமா வாங்கணும். இந்த நேரத்தில் நமக்கு தேவைதானா, அதோட முக்கியத்துவம் என்ன, நம்ம சரியான இடத்துக்கு தான் கடன் வாங்குறோமா அப்படிங்கிற ஒரு அனலைஸ் நீங்க வந்து முன்னாடியே நீங்க பண்ணிடணும். அடுத்தது பொதுவான பொருளாதாரம் எப்படி இருக்கும்? பொதுவான பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுலயும் நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு, 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கறது நல்லது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல போய் அவர் வந்து உச்சமாகிறது கடனை
பலனை கண்டிப்பா கொடுக்கும். இது பொதுவான எல்லா வயதினருக்கும் சொல்றேன். இது வேலை தொழில் பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு வருமானம், ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறதோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கும். இப்போ எல்லா வயதினரும் எல்லா கும்பராசிக்காரர்களுக்குமான பொதுவான பொருளாதாரம் பணம் நிறைய வரும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நீண்ட நாள் நமக்கு வர வேண்டிய பணங்கள், அரசு உதவி பெறக்கூடிய இல்லை அரசு சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு வரக்கூடிய பணங்கள், நம்ம இழுத்தடிச்சிட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் புதிதான கடன்களும் உருவாகும். அதாவது ஒரு வீடு வாங்குவீங்க, ஒரு வாகனம் வாங்குவீங்க, வாகனம் மாற்றுவீங்க, இந்த மாதிரியான விஷயங்களின் மூலமா அதாவது நம்மளோட நன்மைக்காக அல்லது நம்மளோட சந்தோஷத்துக்காக வாங்கக்கூடிய கடன்கள் எதிர்பார்க்காம வந்துடும். அது நம்ம வாங்கிட்டு கூட யோசிப்போம், ஐயோ இம்பல்சிவா வாங்கிட்டோமோ அப்படின்ட்டு. அதனால அதுல ஒரு தெளிவு வேணும். எதுக்காக நம்ம கடன் வாங்குறோம், பணம் சரியான விஷயத்துக்கு தான் செலவு பண்றோமா, அந்த தொழிலுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதே தான் பொதுவான பொருளாதாரத்திலையும் சொல்லுவேன். இது எல்லா வயதினருக்கும். ஆனா பணம் கண்டிப்பா வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்ற குரு 2ஆம் இடத்தை, அதுவும் குறிப்பா சனியை பார்க்கறதுனால உங்களோட ராசியாதிபதியை கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறார். ஒரு 7-8 வருஷம் கழிச்சு குரு சனியை பார்க்கிறார். அப்படிங்கும் போதே ஒரு மிகச்சிறந்த அமைப்பு தான். இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு போராட்ட குணம் வரும். நீங்களே இவ்வளவு நாள் குழம்பி போய் இருக்கக்கூடிய அல்லது நம்ம முடிவெடுக்க முடியாத சூழல்ல இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நீங்களே அதை மாத்திக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி அப்படியே பொருளாதாரத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நம்ம 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தான் இந்த பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது நீங்கும். அது அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி தான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 27ங்கிறது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா 2027 மிடில் 2 பயிற்சி நடக்குது. ஒன்னு சனி பயிற்சி, இன்னொன்று குரு பயிற்சி. இதுக்கு இடையில ராகு கேது பயிற்சியுமே ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட 27ல் எல்லா கோச்சார கிரகங்களும் மிகச்சிறந்த ஒரு நிலைக்கு உங்களுக்கு வந்துருவாங்க. அப்போ நம்ம அதை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். அடுத்தது 3வது செக்ஷன்ல இந்த குடும்பம், உடல்நலம், இந்த மாதிரியான அகம் சார்ந்த வாழ்க்கையில கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நம்மளோட பேச்சு அந்த அளவுக்கு பெருசா எடுபடாது அப்படிங்கிறது நீங்க கடந்த 2 வருடங்கள்லேயே பார்த்துருப்பீங்க. இன்னும் அப்படிதான் இருக்கும், வேற வழியில. குருவோட பார்வை திரும்ப ஒரு மாதிரி ஒரு அமைதியை கொடுத்தா கூட அது பெரிய அளவுக்கு முடிவை நோக்கி எடுத்துட்டு போகாது. கண்டிப்பா 7.5 சனி முடியணுங்க. 2ஆம் இடத்துல சனி இருந்தாலே குடும்பத்துல ஏதாவது சிக்கல், மன அழுத்தம், நம்மளோட வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாத ஒரு சூழ்நிலை, அல்லது நம்மளை யூஸ் பண்ணிட்டு நம்மளை கசக்கி போடக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆனா இவ்வளவு வருஷம் அது நமக்கு சஃபரிங்கை கொடுத்துச்சு கடந்த 3 வருஷம். இனிமே அது சஃபரிங்கை கொடுக்காது. அவ்வளவுதானே, உங்களோட இது அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை அல்லது அதை விட்டு விலகி போகக்கூடிய டிட்டாச்மெண்ட்டை நமக்கு கொடுக்கும். அதுக்காக நான் குடும்பத்தை விட்டு விலகுங்கன்னு நான் சொல்லலை. அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது 2027 4வது மாசம் வரைக்கும் இருக்கும். அது ஒரு மாதிரி குடும்ப கணவன் மனைவி உறவுல ஏற்படக்கூடிய சண்டைகளா இருக்கலாம், இல்ல சகோதர சண்டைகளா இருக்கலாம், இல்ல அப்பா அம்மா கூட நமக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளா இருக்கலாம். இது எல்லாத்துலயுமே நீங்க ஒரு கிளாரிட்டியை இந்த வருடம் அடைவீங்க. ஆனா அதோட முடிவு, இதுக்கான சுமூகமான தீர்வு 2027 4வது மாசம் தான் கிடைக்கும். அடுத்தது வீட்டுல சுபகாரியங்கள் நடக்குமா? சுபகாரியங்களையும் நம்ம சுப விரயங்களா பார்க்கலாம். அதாவது வீட்டுல எல்லா விதமான காரியங்களும், குறிப்பா கல்யாணம் மட்டும் இல்லாம ஒரு வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, சந்தோஷமா நம்ம எங்கெங்கெல்லாம் செலவழிக்கிறோமோ அந்த சந்தோஷங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிறைவேறும். நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய குழந்தை மாதிரியான விஷயங்கள், ஏன்னா குரு உச்சமாகும் போது நிறைய ராசிகளுக்கு குழந்தை பிறக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வீட்டுக்கு புதுசா ஒரு உறுப்பினர் வருவார். அது உங்க குழந்தையா இருக்கலாம், இல்ல நீங்க கும்பராசிக்காரரா இருந்தீங்கன்னா உங்க மகள் அல்லது மகனுக்கு கல்யாணம் நடக்கலாம். இந்த மாதிரி மருமகள் வர்றது கூட நமக்கு புது மெம்பர் வர்ற மாதிரி தானே. இந்த மாதிரி சுபகாரியங்கள் அடிப்படையில வீட்டுல திருமணம் நடக்கும். ஆனா இது குரு பார்வை கிடையாது. 6ஆம் இடத்துக்கு குரு வர்றதுங்கிறது குரு பார்வை கிடையாது. குரு பார்வைங்கிறது ஒன்னு லக்னத்துக்கு வரணும், அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு வரணும், இல்ல 11ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை குரு பார்க்கணும். இந்த மாதிரியான குரு பார்வைங்கிறது வேற, இது வேற. இது குரு உச்சமாகி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டுல ஒரு புது உறுப்பினர்கள் அல்லது வீட்டுல ஒரு சந்தோஷம், நம்மளோட விரயத்தினால, நம்ம பொருளாதார இழப்புனால நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷங்களை குறிக்கும். அடுத்தது உடல்நிலை எப்படி இருக்கும்? உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீண்ட கால நோய்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களோட மருந்துகள், உங்களோட மருத்துவ முறைகளை இன்னும் கொஞ்சம் கெட்டியா பிடிச்சுக்கணும். இன்னும் 1 வருஷத்துக்கு இது சார்ந்த உடல் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா மேனேஜபிள், சமாளிச்சிடலாம். பெரிய அளவுக்கு பாதிப்புகள்லாம் இல்லைங்க. 23, 24, 25ல நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களோட மோசமான ஒரு காலகட்டத்திலிருந்து விலகி ஒரு குரு பயிற்சியை இப்பதான் நீங்க எதிர்கொள்றீங்க. இந்த குரு பயிற்சி கூட ஒரு கன்சால்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 27க்கு அப்புறம் தான் இந்த ஹெல்த் ரிலேட்டடா வேகமான ரெக்கவரி அப்படிங்கிறது கிடைக்கும். இருந்தாலும் பொதுவான குரு 6ஆம் இடத்துக்கு வரும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு. இந்த டயபெட்டிக், சுகர்லாம் இருக்கிறவங்க கூடுதல் கவனம் தேவை. உங்களோட மருந்துகளை உங்களுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முறையா ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி வேற எந்த பெரிய பிரச்சனைகளும் கிடையாது, வேற எந்த கண்டம் ஆபத்துகள் எதுவும் கிடையாது. ஒரு ஸ்மூத்தான ஒரு உடல்நல வாழ்க்கை தான் இந்த 2026ல. கடைசியா பரிகாரம்
பரிகாரங்களை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிக்கலாம். பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு சந்திரனோட வீட்டில். திங்கக்கிழமை தோறும் காலையில 6 to 7 சந்திர ஓரையில அம்மன் அல்லது பெண் தெய்வ வழிபாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி எப்போதும் நான் சொல்ற மாதிரி தான் இந்த தான தர்மங்களை முறையா ஃபாலோ பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் ஏழைகள், வயசானவங்க, ஊனமுற்றோர்கள், தொழுநோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை அட்லீஸ்ட் 2027 மிட் வரைக்குமாவது செஞ்சுட்டு வாங்க. 7 சனி முடிகிற வரைக்கும். குலதெய்வத்தையும் அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா உங்க நட்சத்திர நாளில் வழிபடுறது மிகச்சிறப்பு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன். அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.